சிங்கி குளிர்ந்தும் கொல்லும்னார். சிங்கி என்றால் விஷம். சிங்கி குளிர்ந்தும் கொள்ளும். தீயவர்கள் பேசுகிற இனிய வார்த்தைகள் குளிர்ச்சியான நஞ்சை போன்றது. இனியவர்கள் பேசுகிற கடுஞ்சொற்கள் நோய் தீர்க்கிற மருந்து போன்றது என்று நீதிநெறி விளக்கத்திலே அவர் எழுதுகிறார். 102 பாடல்களையும் மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியான பாடல்கள். கல்வியின் சிறப்பை குமரகுருபரர் பாடிய அளவுக்கு தமிழில் யாரும் பாடியதில்லை. ஒரு பாடல் சொல்வார், செல்வத்தாலே ஏற்படுகிற செருக்கை, செல்வத்தாலே ஏற்படுகிற தாழ்வுணர்ச்சியற்ற அடக்கமற்ற மனநிலையை கற்பதாலே உண்டாகிற தாழ்வுணர்ச்சி குறைக்கும் என்கிறார். எல்லாற்றையோட ஒன்று சொல்கிறார், அறம்பொருள் இன்பம் வீடும் பயக்குங்கிறார். கல்வி அறம்பொருள் இன்பம் வீடும் பயக்கும், புறங்கடை நல்லிசையும் நாட்டும், உருங்கவலொன்று வருங்கால் உற்றுளியும் உதவி செய்யும், சிற்றுயிர்க்கு உற்ற துணைனார். கல்வியை, கல்வியின் சிறப்பை தான் பெருமை பாடுறார். 10 பாடல் பாடுறார். சிற்றுயிர்க்கு உற்ற துணைனார். திருமலை மன்னனின் வேண்டுகோளை ஏற்று நீதிநெறி விளக்கம் என்கிற 102 பாடல்கள் கொண்ட மிகச் சிறப்பான ஒரு பாடலை, அதில் குறிப்பாக அன்றைக்கும் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடலை அவர் சொல்லுகிறார். முடிப்ப முடித்து பின் பூசுவ பூசின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல். ஒரு சமூகத்தில் முடிப்ப முடித்து உணிந்து கொண்டு, பூசுவ பூசி, உடுத்துவ உடுத்து, உண்ண உண்டு, தொடுக்கும் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் கண் விழித்து பார்க்காமல் அதிகாரத்திலே இருக்கிற ஒருவன் இருந்தால், ஒரு அரசனுக்காக பாடப்படுகிற பாடல். அரசன் சீவிக் கொள்ளுகிறான், சிங்காரித்துக் கொள்ளுகிறான், அலங்கரித்துக் கொள்ளுகிறான், உண்ணுகிறான், உடுத்துகிறான், எல்லாவற்றையும் செய்கிற அரசன் அவனை இடுத்துரைப்பதாக சொல்லப்படுகிற கட்டுரைகளை, கட்டுரை என்றால் நீதியும் நெறியும் நிறைந்த சொற்களை கண் திறவாது காது கேளாது இருந்தால் அவன் எத்தகையவன் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். அது நெட்டுயிர்த்த பிணம் என்றார். நெட்டுயிர்த்த பிணம்னா என்னன்னா, எப்போதும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் பிணம்னார். உங்களுக்கு தெரியும் பிணம் என்றால் என்ன? உங்களுக்கு மூச்சற்று போவது பிணம். ஆனால் அதிகாரத்திலே இருந்து கொண்டு தனக்கு சொல்லப்படுகிற நன்மையான விஷயங்களை கேட்காமல் முடிப்பன முடித்து பூசுவன பூசி உண்பன உண்டு உடுத்துவன உடுத்து சொல்கேளாது கண் திறவாது இருக்கிற மன்னன் எப்படிப்பட்டவன் என்றால், எப்போதும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற ஒரு பிணத்துக்கு சமமானவன் என்று அவர் எழுதிய பாடலை படிக்கிற போது எனக்கு நிறைய பேர் முகம் ஞாபகத்திற்கு வருகிறது. இதுவரைக்கும் குமரகுருவருக்கு இல்லாத கைதட்டும் அங்கீகாரமும் தவிர்க்கப்பட வேண்டிய முகங்களுக்காக வருவது துரதிருஷ்டவசமானது தான். இப்படி இந்த 100 பாடலுமே அப்படி பாடல் தான். இதில் 100 பாடல்னா 100 பாடலும் அப்படி பாடல். ஒரு பாடல் இருக்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கருமமே கண்ணாயினார்னு எல்லாம் சொல்கிறோமா? அந்த பாட்டு யார் எழுதுனது? எல்லாரும் மனப்பாட பகுதி போல சொல்லுகிற அந்த ஈற்றடிக்கு சொந்தக்காரர் குமரகுருபரர். மெய் விதிப்பார், கண் துஞ்சார், அதில் ஒன்று சொல்வார், செவ்வி தலைப்படுவார். அது ரொம்ப முக்கியமான சொல்லுது. கருமமே கண்ணான ஒருத்தன் காலத்தை பொருட்படுத்த மாட்டான். நம்முடைய தமிழ் கவிதை மரபில் ஒரு கவிதை இருக்கிறது. ஒரு தச்சன் உலகில் யாரும் செய்யாத ஒரு கைத்தடியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு காட்டுக்குள் போறான். இதுவரை யாரும் பயன்படுத்தாத ஒரு மரம் தேடி அலைகிறான் தச்சன். மா, தேக்கு, பலா. நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது, பலமரம் பார்த்த தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான்னு நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் அந்த பழமொழியை பொய்யாக்கி விட்டு அந்த தச்சன் அந்த காட்டுக்குள்ள இதுவரையில் யாரும் கண்டிராத தொட்டிராத ஒரு மரம் தேடி போகிறான். அப்படி ஒரு மரம் பார்க்கிறான். அந்த மரத்தின் படர்ந்த கிளைகளுக்கு கீழே அமர்ந்து அந்த மரத்திலிருந்து ஒரு வலிமையான கொப்பை மட்டும் எடுத்து ஒடித்து அந்த மரத்தின் நிழலிலேயே அமர்ந்து இதுவரை இந்த உலகையே உருவாக்கி படைத்ததாக நம்பப்படுகிற தேவதச்சன் கூட செய்திராத செய்நேர்த்தியோடு கூடிய ஒரு கைத்தடியை செய்து முடிக்கிறார். இது நா. பிச்சமூர்த்தி எழுதிய ஒரு கவிதை. ரொம்ப அற்புதமான கவிதை. இது வெறும் கவிதை இல்லை, ஒரு 20 ஆண்டு கால தமிழ் சிந்தனை குமரகுருபர்கிட்ட வாங்கிக்கிட்டது. செவ்வி அறியார், அவங்க காலத்தை பற்றி பொருட்படுத்த, கருமமே கண்ணாயினார் காலத்தை பொருட்படுத்தவே மாட்டார்கள். 20 ஆண்டுகள் அந்த தச்சன்
இதுவரை தேவதச்சனும் செய்திராத ஒரு கைத்தடியை செய்துவிட்டு காட்டை விட்டு வெளியேறுகிறார். இந்த கவிதையின் தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? கவிதையை பிடிக்கிற போது தமிழ் புதுக்கவிதையினுடைய பிதாமகர் பிச்சமூர்த்தி எழுதுகிறார், 20 ஆண்டுகளுக்கு முன்பு காற்றுக்குள் நுழைந்த போது என்ன தோற்றத்தோடும் இளமையோடும் இருந்தானோ அதே தோற்றத்தோடும் இளமையோடும் திரும்பினான் எழுதினார். அது சாத்தியமா என்பதை தாண்டிய கற்பனை பேரழகு என்னன்னாக்கா, கர்மமே ஒருவர் கண்ணாயினார் என்றார் அவர் காலத்தை மறப்பார் இல்லை, அவர் காலத்தை கடப்பார் என்பது பொருள். அப்படி காலத்தை கடப்பார் என்கிற குறிப்பை தான் குமரகுருபரர் இந்த நீதிநெறி விளக்கத்திலே கொடுக்கிறார். இந்த நீதிநெறி விளக்கத்தை கொடுத்து விட்டு முருகனே குருவாக தனக்கு பாடல் பெற்ற ஆளுமை பெற்ற குமரகுருபரர் இந்த பூவுலகில் தனக்கு ஒரு குரு வேண்டும் என்று தேடுகிறார். அவருக்கு உள்ளுணர்வு சொல்லுகிறது, முருகன் நாவில் எழுதிய பிறகு தங்கு தடையில்லாமல் பாடுகிற நான் என்றைக்கு யாரை பார்த்தால் சொற்கள் தடுமாறி நிலை தடுமாறி நிற்கிறேனோ, எந்த சன்னிதானத்தில் எனக்கு சொற்கள் வர இல்லையோ அவர் எனது குரு என்று மனதில் வரித்து கொண்டு போகிறார். வடக்கு நோக்கி போகிறார், நடக்கிறார். அன்றைக்கு தருமபுர ஆதித்தினுடைய 4ஆம் பட்டமாக இருந்த அன்றைய மடாதிபதி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த சுவாமிகளை போய் பார்க்கிறார். ஒரு சைவ திருமணத்திற்கு போகிற நோக்கத்தோடு தான் ஞானசம்பந்தர் அங்கே போகிறார். அவரை பார்த்து மாத்திரத்திலேயே சொற்கள் வர இல்லை. உள்ளுணர்வு ஏற்கனவே உணர்த்தியபடி அவரை தனது குருவாக ஏற்று எனக்கு நீங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். குரு என்ன கட்டளை போடுகிறார்? காசிக்கு போங்கிறார். சின்ன குறிப்பால் காசிக்கு போனால் ரொம்ப காலமாகுமே என்று ஏங்குகிறார் குருபரர். உடனே அவருடைய குருநாதர் சொல்லுகிறார், அந்த மடாதிபதி சொல்லுகிறார், காசிக்கு போவதற்கு முன்னால் சிதம்பரத்துக்கு போயிட்டு வாங்குகிறார்.